வணக்கம் நண்பர்களே, இது நமது டோன் போஸ்கோ அன்பு இல்லம் வலையொலி. பெண்களை போற்றுவோம், சமூக வளர்ச்சி காண்போம். மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கலைச்செல்வி, மகப்பேறு மருத்துவர், யுனிவர்சல் மருத்துவமனை, சேலம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் மட்டுமன்றி அனைத்து தினங்களிலும் போற்றக்கூடிய பெருமை மிக்கவர்கள் பெண்கள். இன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் கால்தடம் பதித்தாலும் பல இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று பாலியல் வன்கொடுமை மற்றும் டீனேஜ் பிரெக்னன்சி. 5இல் ஒருவர், அதாவது 10 to 19 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றனர். டீனேஜ் கர்ப்பம், அதாவது 19 வயதிற்கு உட்பட்ட கர்ப்பம் உயர்ந்து கொண்டிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் கல்வி அறிவின்மை, பாலியல் மற்றும் கருத்தடை முறைகள் பற்றிய அறிவு இன்மை மற்றும் கட்டாய திருமணம் ஆகும். முந்தைய காலங்களில் பெண்கள் பூப்படைவதற்கு முன்பு திருமணம் செய்யும் வழக்கம் இருந்தது. பின்பு 18 என்று சட்டம் இயற்றப்பட்டது. இருந்தாலும் சில இடங்களில் பெண் குழந்தைகளுக்கு இளம் வயதில் கர்ப்பமும் நிகழ்ந்து விடுகிறது. வளர் இளம் பருவத்தினர் நலன் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்று. அவர்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் மிகவும் அவசியம். இந்த வயதில் அவர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர்களுடன் இருந்து ஒரு நண்பனை போல உதவுவதில் பெற்றோர்களின் பங்கு மிக அவசியம். பள்ளி படிக்கும் போதே கர்ப்பம் என்று இருந்தால் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை சற்று எண்ணி பாருங்கள். பெற்றோர்கள் மற்றும் சக நண்பர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு குழந்தைக்கே ஒரு குழந்தையா? அவர்களின் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகிவிடும். இதை தடுப்பதற்கு பெற்றோர்களின் பங்கு மிகவும் அவசியம். பிள்ளைகள் மிகவும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஏற்படும் உடல் மாற்றம் மற்றும் மனமாற்றம் என்பது இயற்கையான ஒன்று என்பதை தெளிவுபடுத்துங்கள். அவர்களின் நண்பர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது மிக மிக அவசியம். உங்கள் குழந்தைகளிடம் ஒரு சக நண்பர்கள் போல இருக்கும் பொழுது அவர்கள் எதையும் உங்களிடத்தில் மறைக்க மாட்டார்கள். அவர்களிடம் ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் மருத்துவரிடம் அழைத்து வர தயக்கம் வேண்டாம். கடைசியாக பாரதியின் வரிகளில், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெண்மையை போற்றுவோம், சமுதாய வளர்ச்சி காண்போம்.